கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையில்லா நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லா நன்மைகளோடு கிருபைகளோடு உங்களுக்கு நிறைவாக உங்களோடு கூட என் ஆண்டவராகிய இயேசு இருப்பாராக. இந்த கால வேளையிலே கூட வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன், கேட்போமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் காண்பேன். கர்த்தர் காலவேளையிலே ஒரு வார்த்தை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய வைராக்கியம், நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் இம்மானுவேல் என்று சொல்லி. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு அநேக காரியங்களினாலே, மனுஷர்களுடைய அநேக எதிர்ப்புகளினாலும், அநேக உலகத்தினுடைய குழப்பங்களினாலும் நமக்கு இந்த பூமியில் ஏற்படுகிற அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக விதமான கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் விசுவாசத்திலே ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களும் நம்மை மேற்கொள்வதில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கும் வரை, தேவனோடு கூட நாம் இருக்கும் வரை உலகத்தினுடைய எந்த காரியங்களும் நம்மை மேற்கொள்வதில்லை. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டுமா? உலகத்திலே ஒரு பெரிய ஜல பிரளயம் வந்தது போது நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அந்த பெரியோர் உலகத்தின் அழிவிலே தேவன் அற்புதமாக நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். நோவா தேவன் சொன்னபடியெல்லாம் அவர் செய்து முடித்தேன் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். அப்போ தேவன் சொல்லுகிறார், நீயும் உன் குடும்பத்தாரும் பேழைக்குள் பிரவேசிங்க. இன்னைக்கு நம்மை எதிர்க்கிற இந்த உலகத்தினுடைய எல்லா சூழ்நிலைகள், போராட்டமான எல்லா கஷ்டங்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் இருந்து தேவனை பற்றி கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற அந்த வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய உறவுகளுடைய வாழ்க்கையில கூட ஒரு பெரியோர் நன்மைகளை கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய கண்களிலிருந்து உங்களுக்கு கிருபை கிடைக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களோடு கூட நீங்கள் கடந்து போங்க வீட்டுக்கு. கர்த்தருடைய கண்களிலிருந்து எந்தெந்த காரியங்கள் கேள்விக்குறியாய், பிரச்சனையாய், போராட்டமாய், கண்ணீராய், துக்கமாய், அவமானமாய் இருந்ததோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கண்களிலிருந்து இன்றைக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆசீர்வாதமாக இருங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில்
இறக்கி வைத்தே. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, வானம் திறக்கப்பட்ட இந்த நல்ல வேளையிலப்பா, நோவாவுக்கும் உடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது போல இந்த நாட்களில் ராஜா வேதனையோடு கண்ணீரோடு தேவைகளோடு கூட உடைய பாதத்தில் தரித்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு, என் அன்பு ஊழியக்காரர்களுக்கு ராஜா உடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்கும்படி தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் சுபிக்கிறேன். ஆண்டவரை கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்யுங்கப்பா, அற்புதமான காரியங்களை செய்யுங்கப்பா, அதிசயமான காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாள் சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்காரர்களை மறைத்து வெளிப்படுங்க ராஜா. ஒவ்வொரு விசுவாசியிலும் சபைக்கு சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தனை கிருபை செய்யும்படியாய் சுபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக சுபத்திரெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. God bless you. God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சகல நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென். ஜெபிப்போம்.